إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே சொந்தக்காரன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக அல்லாஹு தஆலா அவன்தான் இந்த பூமியை அடக்கி ஆளுகிறான். அவன் விரும்புகிற போது இந்த உலகத்திலே மனிதர்களை சிலரை உயர்த்துகிறான், சில போது தாழ்த்தியும் விடுகிறான். எல்லா விதமான கண்ணியங்களும் மரியாதைகளும் அந்த அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. இந்த உலகத்திலே புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் ஒரே சொந்தக்காரன் அவன் மாத்திரம்தான். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. சகோதரர்களே, குறிப்பிட்ட சில வாரங்களாக சில மாதங்களாக எல்லா ஜும்மா மேடைகளிலுமே ஒரு முக்கியமான தலைப்பு பேசப்படுகிறது. அதாவது இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு அமைதியற்ற அந்த சூழ்நிலை அல்லது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த நாட்டிலே அவர்களுடைய எதிர்கால பாதுகாப்பு எப்படி அமையப் போகிறது என்ற ஒரு மறைமுகமான அச்சப்பாடு, இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல முடியுமா முடியாதா, அதற்கு அச்சுறுத்தல் ஏற்படுமா என்பது போன்ற சில கேள்விக்குறிகள், இதேபோல இந்த நாட்டிலே ஏற்பட்ட இந்த ஒரு சில அசம்பாவிதங்களால் மீடியாக்களிலே ஏற்பட்ட சில அளவு கடந்த திரிப்புகள், பொய்கள், புனைதல்கள், இது சம்பந்தமாக நம்முடைய உலமாக்களுடைய பேச்சுவார்த்தைகள், ஆக்ரோஷங்கள், இதை சம்பந்தமாக நம்முடைய நாட்டிலே இருக்கிற முஸ்லிம் பிரதிநிதிகளுடைய சந்திப்புகள், முஸ்லிம்களுடைய சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள், அது பற்றிய மீடியாவின் தகவல்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்மை ஒரு சில காலங்களாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சில போது நம்முடைய பேச்சுகளிலே நம்முடைய நடத்தைகளிலே சில வரம்பு மீறுதல்கள் கூட
ஏற்பட்டு விட்டதோ என்று யோசிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எது எப்படி போனாலும் ஒரு உண்மை நமக்கு தெரிந்தது என்னன்னா, இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டின் பூர்வீக சொந்தக்காரர்கள் என்பது மாத்திரம் வரலாறு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் முஸ்லிம் சமூகம் என்ற ரீதியிலே, கொள்கை ரீதியாகவும் முஸ்லிம்கள் என்ற விகிதாசார ரீதியாகவும் இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடுகிற போது ஒரு சிறுபான்மையாக நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதும் மறுக்க முடியாத ஒரு செய்தியாகும். இங்கே கடந்த காலங்களிலே பேசியதையே திரும்பி நான் பேசி அந்த நேரத்தை நான் விரயம் செய்வதை விட, இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய ஒரு சந்திப்பிலே ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை மீடியாக்களிலே நமக்கு தெரிகிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் விடுத்திருக்கிற அறிக்கையில முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் கவனம் எடுக்கப்படும் என்ற அந்த மீடியாவின் தகவல், அது எந்த அளவுக்கு முழுமையாக சாத்தியப்படும், உண்மையாகவே இவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா, அல்லது நேற்றைய அறிக்கைக்கு பின்னால் ஏதாவது அரசியல் காரணங்கள், தந்திரோபாயங்கள் வேறு ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்விக்குறிகள் எல்லாம் நமக்குள் விடை காணப்படாமல் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இப்போது நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன செய்தின்னா, நமக்கு எப்போ ஒரு பிரச்சனை வருகிற போது நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது. அது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பிரதேசங்களில் அது வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பத்துக்குள் அது நடந்தாலும் சரி, அல்லது வேறு நம்முடைய சூழலிலே நமக்கு ஒரு சோதனை வருகிற போது அதுல முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நாம யோசிக்கணும். இந்த நடந்து கொண்டிருக்கிற நடந்த இந்த பிரச்சனையில, இந்த சோதனையில சில போது இது நான் ஏற்படுத்திய அல்லது என்னிடத்திலே என் சார்ந்தவர்களிடத்திலே ஏற்பட்ட சில தவறு இந்த சோதனைக்கு காரணமாக இருக்குமோ என்று ஒரு முஸ்லிம் யோசிக்கணும். இவ உதாரணமா வைங்க, நம்ம ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய சோதனை வருது, ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அவமானம் வருகிறது, ஒரு இழப்பு வருகிறது. இப்படி வருகிற போது அந்த இழப்பு வந்தால் ஒரு மூமின் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல சில நேரம் நல்லது வந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதிலும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. சில நேரம் சோதனையாக இருந்தால் அதிலே பொறுமையாக இருக்கிறான், அதிலும் அவனுக்கு நன்மையாக இருக்கிறது. இது மூமினுடைய நிலைப்பாடு. என்றாலும் அந்த விஷயத்திலே நம்முடைய தரப்பில் ஏதாவது தவறு நடந்து அந்த தவறுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தி விட்டானோ என்று யோசிக்க வேண்டிய ஒரு நிலையும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தின்னு சொன்னால், அதாவது சூரா 11 அத்தியாயத்திலே சொல்லி காட்டுறான். குல் ஹுவல் காதிரு, நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். இது 8வது அத்தியாயம் சூரா அன்ஃபால். அவர்களுக்கு சொல்லுங்கள், ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், அவர்களுக்கு மேலால் இருந்து தண்டனை கொண்டு வருவதற்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது. நபியே நீங்க சொல்லுங்க, இப்படி அவனுக்கு வல்லமை இருக்கிறது, அவன் நினைத்தால் அவர்களுடைய தலைக்கு மேலால் இருந்து அவன் தண்டனை கொண்டு வருவான். குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது அவர்களுடைய கால்களுக்கு கீழால் இருந்து சில போது அவன் தண்டனையை கொண்டு வருவான். அவ் யல்பிஸக்கும் ஷியா, அல்லது உங்களை துண்டு துண்டாக உடைத்து விடுவான். கோஷ்டி கோஷ்டியாக, பிரிவுகளாக, முரண்பட்டவர்களாக உங்களை அவன் பிரித்து விட்டு ஃபயுஸீக பஅதக்கும் பஅஸ பஅத், அவர்களில் உங்களில் சிலர் சிலருக்கு அநியாயம் செய்யும்படி செய்து அதையும் சுவைக்க செய்யுமாறு அவன் செய்து விடுவான். எப்படி அல்லாஹ் தண்டனை கொண்டு வரணும்னு நினைச்சா வானத்துக்கு மேலே இருந்து கொண்டு வருவான், அல்லது பூமி கால்களுக்கு கீழே
பூமியிலிருந்து அல்லாஹ் தண்டனையை கொண்டு வருவான். அல்லது அவு யல்பிசக்கும் ஷியான், உங்களை துண்டு துண்டாக உடைச்சிருவான். உடைச்சிட்டு ஃபயுஸீக பஅதக்கும் பஅஸ பஅத், சிலருடைய இன்னல்களை மற்றும் சிலரை சுவைக்க செய்து விடுவான். அவன ரெண்டு பல உடைக்கிறது. இவன் அவனை திட்டுவான், அவன் இவனை பேசுவான். இவன் அவனுக்கு அநியாயம் செய்வான், அவன் இவனுக்கு அநியாயம் செய்வான். இப்படி உங்களையே துண்டாடி விடுவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி வருகிற போது ஒரு அதாபு வருது. ஏன் இந்த அதாபு? ஏன் இந்த வானத்திலிருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை வந்தது? அப்ப அல்லாஹ் திருமறையில சொல்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா, அல்லாஹ் ஒரு ஊரை அழிப்பதாக இருந்தால் அவன் அழிக்க மாட்டான், பிதுல்மின், அநியாயமாக அழித்து விட மாட்டான். அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர் மக்கள் நல்லவர்களாக இருக்கிற போது, அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் நல்ல மனிதர்களாக வாழுகிற போது ஒரு நாள் அநியாயமா அல்லாஹ் அழிச்சிட மாட்டான். அப்படின்னு அதனுடைய அடுத்த கருத்து என்ன? அதனுடைய அடுத்த எதிர்கருத்து எப்படி நம்ம வழங்கணும்? ஒரு ஊர் மக்கள் நல்லவர்களாக இல்லைண்டா அல்லாஹ் அழிப்பான்னு கருத்து. நல்ல மனிதர் நல்லவர்களாக ஒரு ஊர்ல மக்கள் வாழுகிற போது அவர்களை நாம் அநியாயமாக அழிக்க மாட்டோம் என்பதிலிருந்து எப்படி வழங்கணும்? மத்த பக்கத்துல இதுக்கு மஃபூம் முகாலபான ஹதீஸ்கள்ல சொல்லப்படுற வார்த்தை என்றாலும் எதிர்கருத்தாக நாம் விளங்குவதாக இருந்தால், நீங்க அநியாயம் செய்கிற மக்களா இருந்தா அழிப்பேன் அல்லாஹ் சொல்றோம். அப்ப அழிவுகள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது இது ஏன் வருகிறது? இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு போடுவான்னு யூனுஸ் நபி நினைச்சாங்க. யூனுஸ் நபி என்ன நினைச்சாங்க? இவங்களை எல்லாம் அழிச்சாதான் சரின்னு அந்த மக்களை விட்டு போறாங்க. வந்து பார்த்தா மக்கள் அழியல. அதனாலதான் அவங்க ஆத்திரப்பட்டு திரும்பி போய் மீன் முழுங்கின சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு சமுதாயம் தங்களுக்கு அழிவு வருகிறது, வரப்போகிறது, சோதனை வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது ஏன் வருகிறது என்று அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை சிந்திப்பதை விட அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், அவர்களுக்கு தேவையா, இந்த நாட்டில் நம்முடைய உரிமை என்ன, நம்முடைய இந்த நாட்டிலே நம்முடைய சொந்தம் எப்படி இருக்கிறது, பூர்வீகம் எப்படி, இதை பேசுவதை விட இந்த சோதனைக்கு பின்னால் நம்முடைய செயல்பாடுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதைத்தான் நமக்கு சொல்றான். எப்படி இன்னொரு இடத்துல பாருங்க, ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு யார் உலகத்திலே மாறு செய்கிறார்களோ, துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஏன்? அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு ஒரு சோதனை உலகத்திலே பிடித்துக் கொள்வதை பற்றி அல்லது நோவினை தரக்கூடிய ஒரு வேதனை அவர்களுக்கு வருவதை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஃபல் யஹ்தரில்லதீன அல்லாஹ் சொல்றான், கவனமாயிருக்கட்டும் என்று சொல்றான். அப்ப இப்படி வருகிற போது முதலாவது நம்மை நாம், இது ஏன் நான் சொல்றேன் தெரியுமா, நம்மை பற்றி யோசிப்பதை நாம் பெரும்பாலான சந்தர்ப்பத்திலே மறந்து விடுகிறோம். பிரச்சனை வந்தா அதை ஆக்ரோஷமான முறையிலே எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை இந்த நாட்டிலே தடுப்பதற்கு மீடியாவை எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிக்கிறோம். நம்முடைய உணர்வுகளை எப்படி சர்வதேச சமுதாயத்துக்கு கொண்டு செல்வது என்பதை யோசிக்கிறோம். இதைவிட இந்த சோதனைக்கு என்ன ரீசன், சில நேரத்தில் நாம தான் காரணமாயிருந்தா நம்மளே மாத்திக்கிட்டா சோதனை இல்லாம போகும். இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. சரி, இந்த நாட்டிலே அண்மை காலமாக தொடர்ந்து நடந்த இந்த சில அமைதியற்ற ஒரு நிலை, இது ஒரு பெரிய பிரச்சனையோ பூகம்பமோ, இது முஸ்லிம்களுக்கு பயங்கரமான அப்படியெல்லாம் இல்ல. முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதுதான் இதை உருவாக்கியவர்களுடைய உண்மையான நோக்கம். இல்லைண்டா அவர்களுக்கு பள்ளிவாசல்களை உடைத்திருக்கலாம் அல்லது முஸ்லிம்களை கொலை செய்திருக்கலாம், செய்யல. இதுல என்ன ரீசன்? உள்ளத்தில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கணும், வேற ஒன்றுமில்லை. உஹது போர்க்களம் முடிந்து முஸ்லிம்களை பயங்காட்டினாங்களே காவிர்கள், எப்படி சில பேர் வந்து சொன்னார்கள், இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், உங்களை எதிர்ப்பதற்கு மனிதர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள், அவர்களை பற்றி கவனமாயிருங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா பயங்காட்டினதான். அப்ப மூமின்கள் என்ன சொன்னார்கள்? அப்படியா? காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களை பாதுகாப்பான். மூமின்களுக்கு பிரச்சனை வந்தா எங்களுக்கு மீடியா இருக்கிறது,
எங்களுக்கு சவுதி இருக்கிறது, எங்களுக்கு ஈரான் இருக்கிறது, இப்படி நம்ம பேசிக்கொள்கிறோம். சஹாபாக்களுடைய வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார்களே, அதைத்தான் சொன்னார்கள். இந்த மாதிரி வெறும் மிரட்டல் என்ன ரீசன் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. இது என்ன காரணமா இருக்கும்? ஒவ்வொரு ஆளுக்கு மேடைகள் ஒவ்வொரு விஷயங்களை சொன்னார்கள், நிறைய விஷயங்கள். அதுல நியாயமானவைகளும் இருக்கிறது, மறக்கப்பட வேண்டியவைகளும் இருக்கிறது. நியாயமானவைகள் என்று நாம் சில விஷயத்தை பார்க்கலாம். சரி, நம்ம ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்ப்போம். இன்ன காரணத்துக்கு இந்த மக்கள் எதிர்த்திருப்பாங்களா, இன்ன காரணத்துக்கு எதிர்ப்பாங்களா, இதுக்குத்தான் நம்மளை எதிர்த்தாங்களா என்று நம்ம முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை பார்ப்போம். எப்படி? உதாரணமா நிறைய பேர் சொன்னாங்க, இந்த நாட்டிலே இஸ்லாம் மேலோங்குவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, இஸ்லாமிய பிரச்சாரத்தால் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி நிறைய வருகிறார்கள், அதனால் எதிர்காலத்திலே இப்படி வந்தா பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய பூர்வீகம் பாதிக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய கைக்கு இந்த இலங்கை போய்விடும் என்று பயந்துதான் இப்படி இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதுல ஒரு 5-10 வீதம் நியாயம் இருக்கலாம், 100க்கு 100 அல்ல, ஒரு 5 வீதம் அல்லது 10 வீதம், சரி ஒரு 25 வீதம் வச்சுக்கொள்ளுங்க. இது உண்மையாண்டு பார்த்தா இதுல 100க்கு 100 உண்மை என்று நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் முடியல? நம்ம இந்த நாட்டில் பயங்கரமான ஒரு பிரச்சாரம் செய்து இந்த பிரச்சாரம் நாடளாவிய ரீதியில அவர்களுடைய வீடு வாசல்கள், பட்டி தொட்டிகள், சிறுவர்கள், பாடசாலைகள், அவர்களுடைய சங்கங்கள், இப்படி பல இடங்களுக்கும் பறந்து போய் இதனால் இவர்கள் ஆத்திரப்பட்டார்களா என்றால் அப்படி ஒரு பிரச்சாரம் இந்த நாட்டில் பெரிய அளவுக்கு நடக்கல. பெரிய அளவுல நடக்கிறது இல்லை என்று நான் முழுமையா மறுக்க வரல. இவர்கள் பயந்து கொந்தளிக்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீங்க கணக்கு போட்டு பார்த்தா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் இந்த நாட்டில் நடக்கல. அப்ப எதுக்கு? அப்ப பிரச்சாரம் கூட இவர்கள், ஏன்னா பிரச்சாரம் உண்மையா நடந்தா வரும், பின்னால சொல்றேன். அப்ப இப்படி பிரச்சாரத்தின் மூலமாக கொந்தளித்தார்களா என்றால் நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய மீடியா அறிவுக்கு நான் பார்த்த வகையிலே பல புத்திஜீவிகளுடைய கருத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இப்படி ஒரு பரந்த அளவுக்கு இவர்கள் அச்சப்படுகிற அளவுக்கு ஒரு தாவா நடக்கல. சரி, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை பார்த்துவிட்டு இவர்களுடைய வியாபாரத்தினுடைய நேர்மை, இவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதுடைய நேர்மை, இவர்கள் சமுதாயத்திலே பேசுகிற நேர்மை, இவர்களுடைய பேச்சு வழக்கு, இவர்களுடைய கலாச்சாரம், இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஓஹோ, முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட நியாயமாக இந்த நாட்டிலே நடந்து கொள்கிறார்கள், எப்படி நேர்மையாக நடக்கிறார்கள், எப்படி பண்பாடாக நடக்கிறார்கள், எப்படி வியாபாரம் செய்கிறார்கள், எப்படி ஏமாத்தாமல் இருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்தா நம்ம சமுதாயமும் கெட்டு போய் அவங்களோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு எதிர்த்திருப்பாங்களான்னு பார்த்தா அப்படி சொல்ற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் செயல் இல்லை. இருக்கிறார்கள் ஒரு 110 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்பமானவர்கள், நல்ல நேர்மையான மனிதர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள், நேர்மையான வியாபாரிகள், மோசடி செய்யாதவர்கள், என தடுக்கப்பட்ட ஏமாற்று வேலைகளில் ஈடுபடாதவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கவும் செய்கிறார்கள். ஆனால் இதையும் தாண்டி பரந்த அளவுல இவங்க அச்சப்படுகிற அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் அப்படியும் இல்லை. அவ ஏன் குழம்புறாங்க? இவங்களோட மெயின் பிரச்சனை என்ன என்று நீங்கள் பார்த்தால் நிறைய காரணங்கள், அரசியல் ரீதியான காரணங்கள், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சர்வதேச ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் முஸ்லிம்களுடைய ஆதரவுகளை திரட்டுவதற்குத்தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு செய்கிறார்கள் என்ற கருத்தோட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் 100க்கு 100 உறுதியாக சொல்ல முடியாது. மீடியாக்கள் இப்படி பேசுகிறது, இதுல உண்மையும் இருக்கலாம், நியாயமும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். ஆனாலும் கூட இவர்களுடைய பார்வை என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீகம் அல்ல, இந்த நாட்டுக்கு முழுமையான சொந்தக்காரர்கள் நாங்கள்தான் என்ற தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். இந்த நாடு இந்த பெரும்பான்மை சமுதாயத்துக்கு சொந்தமானதுதான் என்பதை அவ்வப்போது தங்களுடைய செயல்களால் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் மறைமுகமாக உணர முடிகிறது. இதை முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் பெரும்பாலும் இப்படி யோசிக்க வைக்கிறது. சரி, இப்ப வாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க என்னடா, நான் 2 விஷயத்தை சொன்னேன். ஒண்ணு, இந்த நாட்டிலே பரவலான இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கல,
இந்த காரணம் இந்த நாட்டிலே ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை உருவாகிறதுக்குரிய காரணம் இல்லைன்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம், சரியப்பா நாம சொல்வது போல எல்லாருமே இஸ்லாத்தை இந்த நாட்டிலே தெளிவான முறையில் பிரச்சாரம் செய்கிறோம், பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இந்த இஸ்லாத்தினுடைய தூது செய்தியை நாம் தெளிவாக எத்தி வைக்கிறோம், அவர்களுக்கு மத்தியில் போய் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறோம். அப்படி நாம் செய்தால் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் வராதா, இந்த நாட்டிலே அமைதி இல்லாத நிலை உருவாகாதா என்று கேட்டீங்கன்னா, அப்படி செஞ்சாதான் பிரச்சனையே ஒழுங்கா வரும். எப்படி இன்றைக்கு வரைக்கும் வெறும் பயமுறுத்தல்களை செய்கிறவர்கள் நாளைக்கு அவர்கள் சொல்லுவதை உண்மையாக செய்வார்கள். எப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்தால், எந்த விஷயத்தை, இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய தூது செய்தியை நீங்களும் சரியாக படித்து அதை நீங்களும் வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அதை உரிய விதத்திலே நல்ல ரீதியிலே நல்ல பண்பாடான முறையிலே நீங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல நீங்கள் தயாராகினால் இன்னைக்கு சொல்வதை அன்னைக்கு செய்வார்கள். எப்படி இதை ஒழுங்கா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வெறுமனே பயங்காட்டுறாங்க, இதை செஞ்சா அந்த பயங்காட்டுற விஷயத்தை செய்வாங்க. இதை நான் சொல்லல, இது யார் சொல்றா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். எப்படி அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வெறுமனே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன காரணத்துக்காக எந்த விதமான சோதனையும் இல்லாமல் லேசா சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க ரொம்ப லேசா சொர்க்கத்துக்குள்ள போக நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு வந்த சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்க லேசா சொர்க்கம் போகலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால போனாங்களே அவங்களுக்கு எப்படியான சோதனைகள் வந்தது? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல் லர்ராஉ, அவர்களுக்கு துன்பங்களும் கெடுதிகளும் அவர்களை பிடித்துக் கொண்ட போது வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா யகூல் ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மதா நஸ்ருல்லாஹ், மூமின்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் தூதரோடு ஈமான் கொண்டவர்களும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் சொல்லப்படுகிற அளவு அவர்கள் சோதிக்கப்பட்டார்களே, அந்த நிலை வரும் வரையும் நீங்க சொர்க்கம் போலாம் நினைக்கிறீங்கன்னா நல்லா இருக்கலாம். அவ இந்த வேலையை நீங்கள் செய்தால் இந்த நாட்டில் பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அப்ப இதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வல்லமை இல்ல, சும்மா இருந்துருவோமான்னு கேட்டா சும்மா இருந்து வெற்றி பெறவும் முடியாது. இதெல்லாம் வேணாப்பா, தேவையில்லாத வேலை, இதுக்கே இவ்வளவு பிரச்சனைடா, ஒழுங்கா மார்க்கம் சொன்னா நம்ம நிலைமை என்ன என்று வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருந்தா நல்லதுன்னு நினைச்சா அங்கேயும் உங்களுக்கு சரி வராது. ஏன்? நீங்க சும்மா உள்ள விஷயத்தை கையடிக்கல, சாதாரணமான விஷயத்தை நீங்க தொட இல்ல. எதை தொட்டிக்கிறீங்க தெரியுமா? இந்த உலகத்திலே நம்மை விட வலுவான, நம்மை விட பலமான, நம்மை விட பிரம்மாண்டமான சக்திகள் எல்லாம் கைவிட்டு விட்ட ஒரு பொறுப்பை நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம். என்ன பொறுப்பு? இந்த வசனத்தை நிறைய பேர் ஓதிட்டு தான் போறோமே தவிர இது என்ன, இது வாழ்க்கையில என்ன யதார்த்தம், நம்மில் நிறைய பேர் இதை சிந்திப்பதில்லை. அல்லாஹ் சொல்றான், இன்னா அரதுனல் அமானத்து அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால். இந்த அமானிதத்தை, அமானிதம் என்ன? நீண்ட விளக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் சுமந்து விட்டீர்கள். எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னா அரதுனல் அமானத்து அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால். இந்த அமானிதத்தை வானத்திட கொண்டு போய் காட்டினோம். வானமே, இதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்டோம். பூமியிடத்தில் கொண்டு போய் காட்டினோம். பூமியே, இதை ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா? மலைகளிடத்தில் கொண்டு போய் காட்டினோம். மலைகளிடத்தில் காட்டிய போது இவைகள் எல்லாம் இந்த பொறுப்பை எங்களுக்கு சுமக்க முடியாது என்று இவைகள் எல்லாம் பயந்து விட்டது.
இதை சுமந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாம் பயந்து விட்டன. வஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதன் இதை சுமந்து விட்டான். மனிதன் இதை சுமந்து விட்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, இவன் செய்த வேலை வலூமன் ஜஹூலாண்டா என்ன? நேரடியா சொல்லனா முட்டாள்தனமான மடத்தனமான வேலை என்று அல்லாஹ் சொல்றான். அக்கிரமம் செய்து விட்டான், விளங்காத ஒரு அறிவீனமான ஒரு வேலை செய்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் என்றால், இந்த அமானிதத்தை வானம் பூமி எல்லாம் மறுத்து விட்டது. வானத்துக்கு சக்தி இல்லையா? பூமிக்கு இல்லையா? இந்த மலைகளுக்கு சக்தி இல்லையா? ஏன் இதை எடுத்து செய்யலா? நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பேர் இதுக்கு உட்கார்ந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப எப்படி தெரியுமா? அதெல்லாம் கட்டுப்பட்டு முஸ்லிமா வாழ முடியாதுன்னு மறுத்துதான். இந்த வான பூமி எல்லாம் எங்களுக்கு முஸ்லிமா வாழ கஷ்டம், எங்களுக்கு கட்டுப்பட இயலாது அப்படின்னு சொல்லிச்சா. கட்டுப்பாட்டை மறுக்கல, வானம் பூமி எல்லாம் முஸ்லிமா வாழ்றத மறுக்கல. இன்னும் சொல்றதா இருந்தா, இந்த மனிதன் சுமந்து கொண்டானே, இந்த மனிதனை விட இந்த வானம் பூமிகள் எல்லாம் சரியாக கட்டுப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமி எல்லாம், இந்த வானம் பூமியில் இருப்பவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், சும்மா இல்ல, தௌஅன் வ கர்ஹன், விரும்பியோ வெறுத்தோ இந்த வானம் பூமிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அஸ்லம, இஸ்லாமாகி விட்டது, வழிபட்டு விட்டது. இதை விட என்ன வேணும்? அப்ப முஸ்லிமா வாழ்றது கஷ்டம்னு வானம் பூமி மறுக்கல. அப்ப எதை மறுத்தது? இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நபியே நீங்க பார்க்கலையா? அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரமணிவதை நபியே நீங்க பார்க்கலையா? வஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜர், அல்லாஹ் சொல்றான். வஷம்ஸ் சூரியன், வல் கமர் சந்திரன், வன் நுஜூம் நட்சத்திரங்கள், வஷ்ஷஜர் மரங்கள், வல் ஜிபால் மலைகள், வத்தவாப் கால்நடைகள், கஸீரும் மினன் நாஸ் மனிதர்களில் உள்ள பெரும்பாலான மக்கள். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு சிரமணிவதை நபியே நீங்க பார்க்கலையான்றான். என்ன கருத்து? எல்லாம் சிரமணிது, எல்லாம் கட்டுப்படுது. அப்ப எல்லாத்தையும் மறுத்து தெரியுமா? இந்த தீனை வாழ்விலே சுமந்து அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிற பொறுப்பு இருக்கிறது, அது பயங்கரமான பொறுப்பு. அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் செய்யணும். சோதனைகளை சந்திக்க வேண்டும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல சந்தித்த பிரச்சனைகளை தொகுத்து பாருங்கள். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுடைய நிழலிலே சாய்ந்து கிடக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட மாட்டீர்களா? அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கேட்ட அளவுக்கு காரசாரமான பதில் சொல்லல. என்ன சொன்னார்கள்? ஹப்பாபே, என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இந்த தீனை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக உங்களுக்கு முன்னால் சில மனிதர்கள் இடுப்பளவு குழி தோண்டி புதைக்கப்பட்டு வாள்களை கொண்டு வந்து 2 துண்டாக வெட்டியது. ஹப்பாபே, உங்களுக்கு தெரியாதா? சில மனிதர்களை கொண்டு வந்து இரும்பு சீப்புகளால் அவர்கள் வாரி இழுக்கப்பட்ட போது இரத்தமும் சதைகளுமாக அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்களே. ஹப்பாபே, உங்களுக்கு தெரியாதா? சொல்லி போட்டு சொன்னாங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு காலம் வரப்போகிறது. எப்ப சொல்றாங்க? அடி வாங்கிக்கிட்டு, பிரச்சனை பட்டுக்கிட்டு, சோதனைகளை சந்தித்துக் கொண்டு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு காலம் வரப்போகிறது. ஹலரம் சன்ஆ என்ற ஒரு இடத்திலிருந்து ஹலரமௌத் என்ற ஒரு இடம் வரையும் ஒரு பெண் தனியாக செல்லுவாள். அல்லாஹ்வை தவிர அவளுக்கு வேற எந்த பயமும் இருக்காது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன விளங்குது? நீங்க ஒழுங்கா அந்த வேலையை செஞ்சா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். வராட்டி நீங்க யோசிக்கணும், நம்ம செய்யற வேலை ஒழுங்கில். சகோதரர்களே, அப்ப நம்முடைய அமானிதத்தை இன்னும் ஒழுங்கா நம்ம நிறைவேற்ற இல்லை. எப்படி? அல்லாஹ் ஒரு அமானிதத்தை தந்திக்கிறான், இது சும்மா ஓதிட்டு போறோம், அவ்வளவுதான். நம்ம அமானித பொறுப்பு என்ன? அல்லாஹ் தந்திருக்கிற இந்த செய்தியை நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சமுதாயம், நம்ம சார்ந்திருக்கிற நம்முடைய நாட்டு மக்கள் என்று இதை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு
நமக்கு முன்னால் இருக்கிறது. இதை நாம் செய்யவில்லை, இதிலே நாம் அலட்சியமாக நடந்து கொள்கிறோம் என்றால் கண்டிப்பாக இதிலே நாம் அழிவை சந்திப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக அழிவு வரும். இதை நாம் செய்கிறோமா யோசிச்சு பாருங்க. இதுல பல வகையான பிரச்சனைகள் இந்த இடத்துல பேசப்பட வேண்டும். இதுல முதலாவது பிரச்சனை என்னடா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற இந்த அமானிதத்தை நாங்க சுமந்துட்டோம். இதுல முதலாவது என்ன செய்யணும்? சுமந்த உடனே அடுத்தவனுக்கு போய் சொல்றதானா? இல்ல, முதலாவது நீங்க வழங்கினா தான் அடுத்தவனுக்கு சொல்லு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். அறிவை தேடுவது, இல்மை தேடுவது, இந்த அறிவை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதை முதலாவது இந்த அமானிதத்தை அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? முதலாவது நம்ம படிக்கணும். என்ன செய்யணும்? நம்ம இதை ஒழுங்கா படிக்க வேண்டும். செய்யறோமா? ஒழுங்கா படிக்கிறோமா? என்ன இல்ல, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. சில பேர் கேட்டா சொல்லுவாங்க, நான் டெய்லி காலையில் சுபஹ் பிறகு 10 அத்தியாயம் ஓதுறேன், அரை ஜுஸ் ஓதுறேன். அல்லாஹ் ஓதுறதுக்காக குர்ஆன் இறக்குனான். ஓதுறதுக்கு நன்மை இருக்கிறது, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஓதுறதுக்கு நன்மை இருக்கிறது, ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்கிறது. என்ன இதெல்லாம் சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஓதுறதை எதிர்பார்க்கிறான். குர்ஆன்ல எடுத்து பாருங்க, இவர்கள் இந்த குர்ஆனை ஓத வேண்டாமா அப்படியா சொல்றான்? ஓதுறதுக்கு நன்மை இருந்தாலும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை இவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கிறான். குர்ஆனை பத்தி சொல்லும் இடத்துல எல்லாம் ஓதுங்கன்னு சொல்லல, சிந்திக்க வேண்டாமான்றான். குர்ஆனை பாருங்கப்பா, உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னு கொஞ்சம் பாருங்க. ஹாதா பயானுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது ஒரு பயானாக இருக்கிறது. வஹுதன் வமௌஇதத்துல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு நேர்வழி காட்டுகிறது, உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆனை மார்க்கத்தை விளங்கணும்னு சொல்லி குர்ஆனை சும்மா முட்டையா ஓதுனா சரி வருமா? அந்த கருத்துக்கள் விளங்கப்பட வேண்டும். அல்லாஹ் விளங்குங்கன்னு சொல்றான், சிந்திங்கன்னு சொல்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்கறான்டா. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், சிந்திப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாங்க ரொம்ப லேசாக ஆக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முذக்கிர், யாருமே சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போதெல்லாம் சிந்திங்கன்றான். சிந்திக்க மாட்டீங்களான்னு கேக்குறான். உள்ளங்கள் போடப்பட்டிருக்கான்னு கேக்குறான். அப்ப முதலாவது நாங்க விளங்கணும். ஃபபஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊன அஹ்ஸனா. நபியே, நீங்கள் யார் செய்திகளை கேட்டு அதிலே நல்லவைகளை பின்பற்றுகிறார்களோ அந்த என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். கேட்கிறாங்க, பின்பற்றுறாங்க. சும்மா கேட்கிறது மட்டுமல்ல, நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பேர்ல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? பயான் கேட்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பயான், ஜும்மாலே பயான், இஜ்திமால பயான், அங்க பயான், இங்க பயான். பயான் பண்ணி முடிய வெளியில போய் பாத்தீங்கன்னா பண்ணின பயானுக்கு நேர் எதிராக இருக்கும். அப்ப என்னத்துக்கு சும்மா ஃபார்மாலிட்டியா, சடங்கு? இதான் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நிறைவேற்ற லட்சணம். என்னமோ மாஷா அல்லாஹ், அவர் ஒவ்வொரு கிழமையும் மிஸ் பண்ணா பயானுக்கு போறாரு. பயானுக்கு போனதுல என்ன வாழ்வியல் மாற்றம், என்ன பிரச்சனை? பயான் பண்ணி முடிஞ்சா நம்ம வளமையா செய்யற வேலையை செய்யறோம்டா, அந்த பயான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துற உண்மையான மாற்றம் என்ன? நேர்மையை பத்தி நானும் நீங்களும் பேசுறோம், வெளியில வந்தா என்ன டைம் இல்ல, உங்க டைம் இல்ல. உண்மையை பற்றி பேசுறோம், வெளியில போனா ஒருத்தர் டைம் இல்ல. என்னத்துக்கு இந்த பயான்? அப்ப அல்லாஹ் இந்த அமானிதத்தை கையில தந்தானே கேட்கறதுக்கா? மாஷா அல்லாஹ், நல்ல பயான். என்ன பேசினாரு? ஒன்றும் இல்ல. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேர் சவுண்டுக்கு தான் பழவிக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்தாரு, என்ன ஒண்ணும் தெரியாது. அப்ப என்ன வெறும் சவுண்டு தான பயான்? என்ன அதுல என்ன கேட்டீங்க, என்ன விளங்குனீங்க, என்ன பின்பற்றினீங்க? ஒன்றும் இல்ல. சகோதரர்களே, இப்படி நம்மட நிலை இருந்தா நமக்கு சோதனை வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ் தந்த வேலையை செய்யாம, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கையில வச்சுக்கிட்டு அதை ஒழுங்கான முறையில நிறைவேற்றாம, நாமளும் விளங்காம, வாழ்க்கையில பின்பற்றாம, அடுத்தவர்களுக்கு சொல்லாம நாம் இருந்தால் நமக்கு சோதனை வருமா வராதா? இந்த ரீதியில நம்மளை நாம மாற்றிக்கொள்ள கூடாதா? மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்மளோட முயற்சி என்ன? நம்ம அதுக்கு எப்படி டைம் வேஸ்ட் பண்றோம்? ஒரு பயானுக்கு வாங்கன்னு பார்த்தா ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உலக ரீதியாக ஏதாவது நன்மை கிடைக்கிற மாதிரி இருந்தா பார்த்தா நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக மக்கள் போய் குமிறாங்க. என்ன பிரச்சனை? இதுல நமக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? ஷோ காட்டுறோமா, படம் காட்டுறோமா, நடிக்கிறோமா? என்ன இஹ்லாஸ் இல்லாத ஒரு வேலை இதெல்லாம்.
சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாம் சரியான ஒரு அமானிதத்தை, அல்லாஹ்வுடைய அந்த அமானிதத்தை நிறைவேற்றுறதுக்கு முதல்ல அதை நாங்க ஒழுங்கா விளங்குறது, இரண்டாவது விளங்கி அதை ஒழுங்கா ஃபாலோ பண்றது, வாழ்க்கையில பின்பற்றுறது, மூன்றாவது என்ன, நாம் எதை விளங்கினோமோ, எதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோமோ அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன், உங்களிலே மிகச்சிறந்த வார்த்தை பேசுபவன் யார்? மிம்மன் தஆ இலல்லாஹி, எவன் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, வஅமில ஸாலிஹன், அவனும் சாலிகான நல்ல செயல்பாடுகளிலே ஈடுபட்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான், அவனும் சாலிகான விஷயத்தில் ஈடுபடுறான், நல்ல வேலைகளில் ஈடுபடுறான், இது ரெண்டையும் செய்து கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்றானே, இவனை விட அழகான வார்த்தை சொல்றவன் யார்? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? சகோதரர்களே, இந்த நிலைப்பாடு நம்மள்ட்ட இருக்கிறதா? என்ன நடக்குது நம்ம நாட்டில்? நீங்க குர்ஆன் சுன்னாவை விளங்கல்ன்றது முதலா தப்பு. குர்ஆனை பத்தி தெரியாது, ஹதீஸை பத்தி தெரியாது. இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்களுடைய ரெஸ்ட் போட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கத்தமும் தெரியாது. என்ன, ஊர்ல பெரிய சல்லிக்காரன், பள்ளியில அவர் தான் தலைவர், இல்லாட்டி இறைச்சி கடையில் இவர் தான் பொஸ், இவருக்கு ஊர்ல நல்ல செல்வாக்கு, இறைச்சி கடையில் பொஸ் ஆகிருக்கிறதா பள்ளியில நிர்வாகம் பண்றதுக்கு தகுதி? இந்த மாதிரி பள்ளி நிர்வாகிகள் இருந்தால் அந்த இடத்துல போய் சத்தியத்தை, குர்ஆனை, ஹதீஸை சொல்ல முடியல. என்னடா இவன் புதுசா சொல்றான், இறைச்சி கடையில் வேலை பார்க்கிற, அதை நான் குறையா சொல்லல, அதை நான் மட்டம் தட்டி சொல்லல. அவர்களும் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், தலைவர்களாக இருக்க வேண்டும். என்ன இன்றைக்கு பொதுவா இலங்கையில் என்ன நடக்குது? பெரும்பாலும் இந்த வியாபாரிகள், இந்த துறையில் உள்ளவர்கள் மார்க்கத்தை தெரியாது. அவங்களுக்கு பெரிய முதலாளியா இருப்பான், அவருக்கு 24 மணித்தியாலமும் கோல். என்ன, இவரை தலைவரா வச்சாதான் இங்க வர நிதி பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று சொல்லி ஊர்ல அவர் ஹாஜியாரை பிடிச்சி தலைவரா வச்சுட்டாங்க. மஷூரால குந்துற ஒரு 10 நிமிஷத்துல கொஞ்ச நேரம் நின்றா வாரம் 10 நிமிஷம். இவர் மஷூரால, இவர் எப்படி பள்ளியை நடத்துவாரு, இவர் எப்படி மார்க்கம் பேசுவாரு? இன்றைக்கு இதனால என்ன நடக்குது? நிறைய இடங்களிலே அல் குர்ஆனையும் ஹதீஸையும் பேச முடியாத நிலை, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக சொல்ல முடியாத நிலை. என்ன, ஊர்ல குழப்பத்தை உண்டாக்குறாங்க, ஊர்ல பிரச்சனை உண்டாக்குறாங்க, புதுசா என்னதை கொண்டுக்கிறாங்க என்று பள்ளி நிர்வாகம் சொல்லுது. ஏன்? பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு மார்க்கம் தெரியல. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? எப்படி சகோதரர்களே, இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே இந்த மார்க்கத்தை நாம் பிரச்சாரம் செய்ய போகிறோம்? எப்படி வெற்றி பெற போகிறோம்? இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம். முதலாவது என்ன, நாம் எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் வந்தது, ஹலால் பிரச்சனை வந்தது. ஹலால் பிரச்சனை அடுத்த மக்களோடு பேசுகிற போது ஹலால் பிரச்சனை பத்தி இஸ்லாத்தின் பார்வையில் ஹலால் எது, ஹராம் எது, இது சம்பந்தமான சட்டதிட்டங்கள் எது, எது ஹராம் எது ஹலால் நமக்கு தெரியுமா? தெரியாது. யாராவது மாற்று மத சகோதரர்கள் வந்து பேசினா ஒன்னும் தெரியல, அவனுக்கு விளக்கப்படுத்த முடியல. இது ஏன் இஸ்லாம் கூடான்னு சொல்லுது தெரியல, இது ஏன் ஹராம்னு சொல்லுது தெரியல, இது மார்க்கத்தில் ஹராமா ஹலாலா தெரியல. அப்ப இவன் போய் எப்படி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றது? இவன் போய் எப்படி அவர்களுக்கு புரிய வைக்கிறது? இதுக்கு மேல அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களிடத்தில் பெரிய ஒரு பொறுப்பை நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த பொறுப்பை நம்ம சரியா நிறைவேற்றலன்னா இந்த நாட்டிலே கண்டிப்பாக நம்ம இஸ்லாமிய மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியாது. இன ரீதியாக வேணும்டா நாங்களும் முஸ்லிம் தான் பேசிக்கொள்ளேனும், நாங்கள் இந்த நாட்டில் பூர்வீக மக்கள் பேசலாம், மார்க்கத்தை அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. இந்த பொறுப்பை நம்ம செய்யல. அல்லாஹ் சொல்றான், கவனமாக இருங்கள், அன் துஸீபஹும் ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஒரு சோதனை வருவதை பற்றியோ அல்லது நோவிலே தரக்கூடிய வேதனை வருவதை பற்றியோ கவனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நாம் சிந்திக்க வேண்டிய பிரச்சனை, நம்முடைய தரப்பில் நம்ம விடக்கூடிய பிழை. என்ன விட இன்னைக்கு மார்க்கத்தை விளங்குறதுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. நாங்க எங்க போய் மார்க்கத்தை படிக்க, எங்க போய் பயான் கேட்க, எங்க போய் சீடி கிடைக்கும், எங்க புஸ்தகம் கிடைக்கும் கஷ்டப்படுற காலமா? ஒண்ணுமே இல்ல. வெப்சைட்டை திறந்தா இன்னைக்கு நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் எதுக்கு செலவழிக்கிறோம்? எது ஒண்ணுக்குமே பிரயோசனம் இல்லையோ, எவன்டா போட்டோ ஷேர் பண்றது, எவன்டா போட்டோ லைக் பண்றது, எவன்டா ஒரு கவிதையை ஷேர் பண்றது, அதுக்கு கமெண்ட் அடிக்கிறது, இந்த டைம் எல்லாம் விட்டு போட்டு மார்க்கத்தை படிப்பதற்கு இணையதளங்களை நீங்கள் பயன்படுத்தினால் மொழி தடையா? என்ன பாஷையில வேணும்? சிங்களத்தில் வேணுமா, தமிழ்ல வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமா, ஹிந்தியில வேணுமா, மலையாளத்தில் வேணுமா, என்ன பாஷையில வேணும்?
எல்லாத்திலையும் நமக்கு வசதி இருக்கிறது. அப்ப படிக்கிறோம் இல்ல, விளங்காம இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானே, அதாவது சில ஆட்களுக்கு காதை கொடுத்தோம், கேட்கிறாங்களும் இல்ல, கண்ணை கொடுத்தோம், பார்க்கிறாங்களும் இல்ல, உள்ளத்தை கொடுத்தோம், சிந்திக்கிறாங்களும் இல்ல. உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களைப் போல, ஆடு மாடுகளைப் போல என்று சொல்றானே. அவர்களை பத்தி என்ன சொல்றான்? அவர்கள் நரகத்துக்குரியவர்கள். உலகது தரானா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக நாம் படைத்திருக்கிறோம் சொல்றானே. சும்மாவா போடுறான்? கண்ணை தந்தம் பார்க்கல, ஒரு புஸ்தகம் திறந்து பார்த்தியா, ஒரு ஒழுங்கான அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பாத்தியா, பார்க்கலையே. காதை தந்தம் கேட்கறது கேட்டியா, பயான்னு கூப்பிட்டா உன்னை காணோம், கேட்டா யாவரன்றா, கேட்டா பிஸின்றா, மார்க்கம் படிக்க நேரம் இல்ல, கேட்க நேரம் இல்ல, சிந்திக்க நேரம் இல்ல. அல்லாஹ் எதுக்கு நரகத்தில் போடுறான்? இவ்வளவு நீ செஞ்சதால ஓண்ட பார்வையில நீ நரகம். நான் போடல, உனக்கு எல்லாத்தையும் தந்தேன், நீ உலகத்தில் ஒழுங்கா வாழ, சிந்திக்கிறதுக்கு நல்ல உள்ளத்தை தந்தேன், கேட்க காதை தந்தேன், பேச வாயை தந்தேன், பார்க்க கண்ணை தந்தேன், ஒண்ணும் செய்யல, போ நரகத்துக்கு. அப்ப அல்லாஹ் நரகத்துக்கு போறான். ஒமாதலமூனா, நாம் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். வலாக்கின் கானு அம்புசகும் யதுலிமூன், என்றாலும் மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்றான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய குத்தம் இல்ல நீங்க நரகத்துக்கு போறதுக்கு. இன்னும் சொல்றேன்டா, அல்லாஹ் நரகத்துக்கு மனுஷனை அனுப்ப கூடாதுக்கு தான் வேலை வச்சுக்கான். எப்படியாவது மன்னிச்சு இவன் சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுக்கு தான் அல்லாஹ் கடுமையான விஷயங்களை உலகத்தில் வைத்திருக்கிறான். தொண்டை குளிக்கிட்ட உசுறு வருவதைக்கும் வெயிட் பண்றான். இவன் திருந்துவான், இவன் திருந்துவான். காலத்தை கொஞ்சம் கூட கொடுக்கிறான். அவலம் அம்மிருக்கும் மாய ததக்கருமன் ததக்கர், உங்களிலே சிந்திப்பவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக காலத்தை நாம் கொஞ்சம் கூட்டலையா? உங்களுக்கு எச்சரிக்கிறவர்கள் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். காலத்தை கொடுக்கிறான், அவகாசத்தை கொடுக்கிறான். எதுக்கு? என்னைக்காவது மனுஷன் சிந்திப்பான், திருந்துவான், நல்லவனா போவான், நல்லவனா வாழுவான். மனிதன் செய்யல சகோதரிகளே. அப்ப யார குத்தம்? மனிதன் அல்லாடையா? அல்லாஹ் ஒரு லைஸ பில்லாமில் அபீத், மனிதன் அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவே மாட்டான். என்றாலும் மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான். சகோதரர்களே, இந்த நிலையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்ன, இந்த நாட்டிலே நம்ம இந்த மார்க்கத்தை சரியாக எத்தி வைக்கணும்டா. அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறணுமா இருந்தால், அல்லாஹ்விடத்தில் முழுமையாக தப்பணுமா இருந்தால், இந்த வானங்கள் பூமிகள் மலைகள் எல்லாம் மறுத்த அந்த அமானிதத்தை நாம் சரியாக நிறைவேற்றுகிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதாக இருந்தால் மார்க்கத்தை படிங்க. மார்க்கத்தை சொல்றவங்களை எதிர்க்காதீங்க, பள்ளிவாசல்களை விட்டு விரட்டாதீங்க. ஒரு செய்தியை ஒருவன் சொன்னால் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, அவன் என்ன ஆதாரத்தை வைக்கிறான்னு பாருங்க, ஏன் அப்படி பேசுறான்னு பாருங்க. அதை பார்த்து விட்டு அதை ஒழுங்கா விசாரித்து விட்டு அதை ஒழுங்கா முடிவு கட்டி விட்டு அதை நீங்கள் எதிர்க்கலாம். ஒண்ணும் இல்ல, புதுசா ஒருத்தன் வந்து குழப்பறான்னு ஒதுக்காதீங்க. யார் எதை சொன்னாலும் அதுல உண்மை இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த நிலைப்பாட்டுக்கு, நேர்மையான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்தால், நம்முடைய தலைவர்கள் வந்தால், நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்தால், இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் வந்தால், ஊர் ஜமாத்தினர் வந்தால், ஊரில் உள்ள நிர்வாகிகள் வந்தால், படித்தவர்கள் வந்தால், இந்த நாட்டை இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு நாடாக மாற்ற முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மன வலிமை, பிரச்சனைகளை சந்திக்கிற தைரியம் நம்மிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. தேவை ஏற்படுகிற போது சில நேரம் மௌனமாக இருக்கிற சில மூமின்கள் பிரச்சனை என்று வந்தால் களத்தில் முன்னுக்கு நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால ரோட்டால போற பாம்பு தூக்கி சீலைக்குள்ள போட்ட மாதிரி பிரச்சனையை நாமளா உருவாக்கி கொள்ளக்கூடாது. அமைதியாக செல்வோம், பொறுமையாக செல்வோம், நிதானமாக நம்முடைய செய்திகளை சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய எதிர்ப்புகளை நாங்கள் எதிர்கொள்வோம். சில போது நம்மளை அவமானப்படுத்தினால், நம்மளை கொச்சைப்படுத்தினால், நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? 3வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனத்தை பாருங்க. எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? உங்களுக்கு முன்னால் வந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இணை வைப்பவர்களால் நீங்கள் அதிகமான வசைமொழிகளை கேள்விப்படுவீர்கள். உங்களை தாறுமாறா பேசுவாங்க. வல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இணை வைப்பவர்களால் உங்களுக்கு நிறைய நோவினை வரக்கூடிய வார்த்தைகள் கேள்விப்படுவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து பொறுமையாக நீங்கள் இருந்தால் வீரமுள்ள செயல் என்றால் சொல்லலாம். அவனுக்கு பேச வேண்டா, எங்களுக்கும் பேச முடியாதா? அப்படி போகாதீங்க. அவனுக்கு அடிக்க வேண்டா, எங்களுக்கு முடியாதா? அப்படி போகாதீங்க. அவனுக்கு முடியும்டா, எங்களுக்கு கொஞ்சம் பொறுக்கேலும். பாருங்க, எல்லை தாண்டி ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு பிறகு தற்காப்பு அது இது எல்லாத்தையும் நமக்கு பேச முடியும்.
ரோட்டால ஒரு ஒருத்தன் ஹோட்டல்ல வந்து டேய் தம்பிலாம் வரண்டு போறான். யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தாயா அல்லாஹ், இதுல நாங்க முடியுமான வரையும் பொறுமையாயிருப்போம். அடே உனக்கு பேச முடியுமா இருந்தா எங்களுக்கும் பேச முடியும் போனீங்க, வெற்றி கிடைக்காது. நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு நடந்தால் எல்லாம் சொல்லலாம் வீரமானது. நீங்க செய்யற கெட்டிக்கார வேலை என்ன தெரியுமா? சும்மா பாயிரப்ப நீங்களும் பாயாதீங்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. பொறுத்து 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 ஒதுங்கி 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 போய் இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தால் நமக்கு இந்த நாட்டிலே இடம் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தால் உயிரை கொடுப்போம். என்ன கொடுப்போம்? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களிடத்திலே அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டான், சொர்க்கத்தை தருவதாக. அப்ப பாப்போம், சும்மா வம்புக்கு போக கூடாது. முட்டியுமான வரையும் இந்த நாட்டிலே அமைதியை காப்போம். இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் முட்டியுமான வரையும் ஒத்துழைப்போம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய அமைதியினுடைய முன்னெடுப்புக்கு முட்டியுமான வரையும் ஒத்துழைப்போம். இந்த நாட்டை காட்டிக் கொடுக்காமல், இந்த நாட்டை எதிரிகளிடம் சொல்லிக் கொடுக்காமல், இந்த நாட்டினுடைய தனித்துவத்துக்கு எதிராக போராடாதவர்களாக இந்த நாட்டிலே வாழ முயற்சிப்போம். நம்மளையும் தாண்டி இந்த நாட்டின் அரசாங்கம், இந்த நாட்டை நிர்வாகம் செய்கிற ஜனாதிபதி நமக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்ற நிலை வந்தால் நமக்கும் உணர்வுகள் இருக்கிறது, நமக்கும் ரோஷம் இருக்கிறது, நமக்கும் மானம் இருக்கிறது என்று அப்பதான் இறங்க வேண்டிய நிலைமை வரும். சும்மா சின்ன சின்ன ஹோட்டல்ல இந்த ஆப்ப சென்டர், ரொட்டி சென்டர், சமுசா சென்டருக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் இறங்கிறாதீங்க, பொறுமையா இருங்க. அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே பல வகையான பிரச்சனைகள், அதனுடைய பின்னணிகள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த ஜும்மாவிலே நான் முடியுமான வரையும் சுருக்கமாக, இது நீண்ட தலைப்போடு சம்பந்தப்பட்ட செய்திகள், மிக சுருக்கமாக பேசியிருக்கிறேன். எனவே சுருக்கமாக இந்த அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நாம் விளங்குவது, நாம் படிப்பது, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வது, அதிலே வரக்கூடிய எல்லா விதமான இன்னல்களையும் தாங்கிக் கொள்வது, இந்த சுருக்கமான அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். இது தவிர மீடியாக்கள்ல உள்ள செய்திகள் எல்லாம் முழுக்க முழுக்க நம்பிடாதீங்க. இந்த பேஸ்புக்ல மத்த ட்விட்டர்ல எல்லாம் வார செய்தி அளிக்கிறேன், அதுல 100-50 கூட உண்மை இல்லை. ஏன்னா நம்ம ஆட்கள் என்னன்னா கேட்கறதெல்லாம் சொல்றாங்க. யாராவது என்னத்தையாவது ஒண்ணுல போட்டா அதை 100 பேருக்கு 1000 பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஆமே அப்படி ஆமேன்றாங்க. இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இதில் நிதானமான ஒரு போக்கை நாம் கையாள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக்கிர புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.